போகவே பிடிக்கல, இருந்தாலும் போய் தான் ஆகணும் என்ற முடிவோடு தான் போகிறேன். ஆனால் திரும்ப எப்போ வருவேன்னு தெரியல. எனக்கு போகணுன்ற மூடே இல்லை. அதாவது நாங்கள் இருக்கிற மறைமலை நகர்லேருந்து நான் மேரேஜ் பண்ண இடத்துக்கு போகணுன்ற மூடே இல்லை. பஸ்ஸில் வரும்போது சும்மா பிளேஸ்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. போய் தான் ஆகணுன்றதுக்காக போகிறேன். என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டில் இருக்கிற அந்த லவ் அண்ட் சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாமே மேரேஜ் பண்ண இடத்துல அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது. நமக்குன்றதை விட எனக்கு கிடைக்கல. லீவுக்கு வந்தேன், திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறேன். ஆனால் உண்மையாலுமே பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒர்க் பண்ண இடம், வாழ்ந்து வந்த இடம், இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அங்கே போகணுன்ற சந்தோஷமான மனநிலையோடு நான் போகலை. ரொம்ப நாள் சேனலில் இருந்து எந்த வீடியோவும் போடலை. இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்தர் சேனல். நான் ஆகஸ்ட் 15 இப்போது 3 month கழித்து ஆகஸ்ட் 15 தான் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீடு வந்து மறைமலை நகர். இப்போது அது முடிஞ்சு ரிட்டர்ன் வந்து நான் மேரேஜ் பண்ண ஊருக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு அங்கே பிடிக்காது, இருந்தாலும் அங்கே தான் இருக்கணுன்றது காரணத்தினால இப்போ டோல்கேட்டில் வண்டி ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த காரணத்துக்காக போயிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, மேரேஜ் ஆகாமல் இருக்கிற எல்லாரும் அம்மா வீட்டில் இருக்கும் போதே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வாழ்க்கை நல்லா அமையும், ஒரு சில பேருக்கு நல்லா அமையாது. இருந்தாலும் அம்மா வீட்டில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் அந்த லவ் அண்ட் கேர், சப்போர்ட், கைடன்ஸாக எவ்ரிதிங் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நானும் அது போல் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போது திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டே இருக்கேன் அம்மா வீட்டில் இருந்து. அப்போது சும்மா அந்த நேச்சர்லாம் ரசிக்கணும்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு இந்த வீடியோ எடுத்தேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதே நல்லா சந்தோஷமாக இருங்க, பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போயிடுங்க, ஜாலியாக இருங்க. ஒன்ஸ் இந்த லைஃப்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோன்னா அங்கே இருந்த எல்லா என்ஜாய்மெண்ட்டும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. இதுதான் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் என் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மேரேஜ் ஆயிடுச்சு தான், ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் திரும்பவும் அவங்க கூடயே போய் இருந்துடுவேன். ஆக்சுவலி எனக்கு சொல்லப்போனால் அம்மா அப்பா கூட இருக்கிற லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ண லைஃப் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.